காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விலங்கு மற்றொரு விலங்கு கொல்லல, மாறா அதை காப்பாத்துது. இது வேட்டையாடும் மிருக கதை இல்லை, 2 மிருகங்களின் கருணை கதை. ஆப்பிரிக்காவின் சவானாவின் கொளுத்தும் வெயிலில் ஒரு அமைதியான தருணம். புல்லுக்குள் மறைந்திருந்த ஒரு விசஜந்து, ஒரே ஒரு திடீர் தாக்குதல். அந்த கம்பீரமான சிறுத்தை ஒரே நொடியில் நகர முடியாமல் அங்கும் இங்கும் நகர்ந்து பார்த்து சோர்ந்து போய் தரையில் விழுந்து விட்டது. உடல் மெதுவாக உறைந்தது, கண்கள் மங்க ஆரம்பித்தன. மேலே வானத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்த கழுகுகள் இது இயற்கை தீர்ப்பு என்பது போல் அந்த சிறுத்தையை வேட்டையாட ஆரம்பித்தது. அப்போது புதர்களுக்குள் இருந்து ஒருவர் வெளியே வந்தார். அவர்தான் நமது கதாநாயகர் சிம்பன்சி. அவர் எதிரியை பார்க்கவில்லை, ஒரு உயிரை பார்த்தார். பயமில்லாமல் கழுகுகளை விரட்டி அடித்தார். அந்த விஷம் தாக்கிய சிறுத்தையை மெல்ல தூக்கினார். தடுமாறிய கால்களுடன் நீர் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தார். அங்கே காட்டு மூலிகைகளை அரைத்து அதன் கழுத்தில் பூசிவிட்டு அந்த சாறை சிறுத்தையை காயங்களில் விட்டுவிட்டு சிறுத்தைக்கு தண்ணீர் கொடுத்தார். இந்த அமைதியான தருணத்தில் இனம் பகை எல்லாம் மறந்து சிறுத்தையின் கண்கள் மெல்ல மீண்டும் திறந்தன. உயிர் திரும்பியது. சற்று நேரம் கழித்து அந்த சிறுத்தை நன்றி சொல்லும் பார்வையுடன் சிம்பன்சியை பார்த்தது. இருவரும் அமைதியாக ஒன்றாக நடந்தார்கள். காட்டின் நடுவில் ஒரு அற்புதம் நடந்தது. கருணைதான் மிகப்பெரிய சக்தி. இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உலகம் முழுக்க கொஞ்சம் நம்பிக்கையை பரப்புங்க. கருணை வெல்லும்.